Hi everyone, this is Nazir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டு மார்க்கெட்டோடைய இந்த வீக் மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். ஏன்னா போன வீக் மொமெண்டம் நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். ஸோ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபால் கொடுத்து ஸோ போன வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐ பட்டனை போய் பாருங்க. ஆக்சுவலி அதில் வந்து நம்ம தெளிவாக அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட லைவ்ல நம்ம பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்மளோட லைவ் அனலைசிஸ் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா வர ஃப்ரைடே அதே நம்ம TRADEGENIUZ வேர்ல்ட் கிளாஸ் ட்ரேடிங் ஃப்ளோரில் நடக்குது. ஸோ வி அக்சைட்டட் டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஒரு 2 months, அதாவது 2 monthsன்னு சொல்றதை விட கரண்ட் ஒரு 5 months-ஆவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட் நல்ல ஃபால்லே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதாவது மேஜராக ஃபால் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா இது ஒரு கரெக்ஷனுக்காக தான் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்போவுமே வி எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் 1812 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே டிராப் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதாவது 1835 இப்போ மார்க்கெட் நிற்குது. 1809 வரைக்கும் கூட மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கு. அப்போ மார்க்கெட்ல இப்ப கரண்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நல்ல ஃபால் ஆகிக்கிட்டு இருக்கு. அஸ் யூஷுவல் இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா சுச்சுவேஷனை பேஸ் பண்ணும்போது கிளியர் கட்டா உங்களுக்கு ஒரு வியூ தெரியும் போது ஒரு இம்பல்ஸா இருக்கு. அதாவது ஆக்சுவலி இப்போ நான் டெய்லியில இருக்கேன், டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கேன். மேஜரான டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணாங்க, ஐ பட்டன் கொடுங்க, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேஜரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்பல்ஸ் இருக்கு. கண்டினியூவா பாத்தீங்க அப்படின்னா செல் கேண்டல் செல்லர்ஸோட ரெப்ளிகேஷன் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட் செல்லிங் கொடுக்குறோ அதே அளவுக்கு பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு திருப்பி செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ கரண்டா செல்லிங் கொடுக்கறதுனால எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னுமே மேலே போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. எது வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நான் இப்போ மார்க் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு போயிருக்கேன். அந்த இடத்துக்கு போறப்ப இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா கிளியர் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோடர்ன் டச்சஸ் கொடுத்து மார்க்கெட் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி என்னென்ன டச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அண்ட் நம்பர் 6. ஸோ மோடர்ன் டச்சஸ் கொடுத்து மார்க்கெட் வந்துட்டு கீழே ட்ராப் ஆகுது. கரண்டான சுச்சுவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா தெரியுது என்ன அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இம்பல்ஸுக்கு ஒரு மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கீழே வரலாங்கிறது எக்ஸ்பெக்டபிளா இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ லெட் சீ த மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டா பார்க்கும்போது மார்க்கெட் நல்லாவே ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுத்து வந்துட்டு இருக்கு டெய்லியில. இப்போ 4 ஹவர்ஸ்ல பார்க்குறேன் கிளியரான பிக்சர் இருக்கா, ஒரு ஸ்ட்ரெச்சருக்கான கிளியர் பிக்சர் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ as we predicted as the cleared picture currently the market. ஸோ ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் கீழே ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ஸ்ட்ரெச்சர் பிரேக் டவுன் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ரீடெஸ்ட் அண்ட் தென் இம்பல்ஸ் அண்ட் தென் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் ஆகுது. ஸோ இப்போ 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே போகணும் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு மார்க்கெட் இந்த இடத்துல போயிட்டு ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஐயா மார்க்கெட் வைக்கணும். அதாவது ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்ட் மாறினா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரலாங்கிறத எதிர்பார்ப்போம். இந்த இடத்துல மாறாதது வரைக்கும் நம்ம இதுக்குள்ளதான் டிராவல் ஆகணும். அதுதான் உண்மையான ஒரு இதே. ஸோ அப்போ இந்த இடத்துல டிராவல் ஆகணும் அப்படிங்கப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக போனா கீழே வரப்போது. இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா இம்பல்ஸோட சுச்சுவேஷன்ஸ்ல மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ வித் 15 minutes. ஸோ 15 minutesல போய் பார்க்கும்போது கிளியரா ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. கிளியரா ட்ராப் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செம்ம ஃபாலுங்க. ஓப்பனாக சொல்ல போனால் சரியான ஃபாலாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது போன வீக்கு செம்ம ஃபால், நம்ம சொன்னதுலேருந்தே சரியான ஃபால் இருந்துகிட்டாங்க இருக்கு. ஓப்பனாக சொல்ல போனால் இப்போவுமே ஃபால் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபால் இருக்குன்றாலே கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கு அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ பட் இந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிளியரான இம்பேலன்ஸ் வச்சுட்டு வந்துருக்காங்க. இதோட
இன்பேலன்ஸோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, கிளியரான இம்பேலன்சஸ்க்கு மார்க்கெட் இங்கே வரப்போனங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அஸ் யூஷுவல் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, பட் அது எப்போ மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு கிளியர் பிக்சராக நான் இங்கே சொல்லித்தரேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ அஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போ ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த லெவல், அதாவது 1946 லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் உடச்சா, இந்த லெவலில் உடச்சி ஒரு கரெக்ஷன் கொடுத்தா மட்டும் we can go for the buy in this area. ஸோ எதுக்காக மேலே போவோம் பார்த்தீங்கன்னா, கரெக்ஷனுக்காக மேலே போவோம். எதுக்காக மேலே போவோம் பார்த்தீங்கன்னா, கரெக்ஷனுக்காக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே நிறையா இருக்குங்க. ஓப்பனாக சொல்ல போனால் அதான், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கிளியர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் பேக் மார்க்கெட் கம்மிங் டு டவுன். ஸோ இப்படியும் நடக்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல மார்க்கெட் போயிட்டு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி போல மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணுங்க. ஆனால் மட்டும்னா நம்ம நினைக்கிற ப்ராபபிலிட்டிஸ் இங்கே இருக்கும். சச்சு மார்க்கெட் இப்படி போயிட்டு ஸோ ரிவர்ஸ் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஸோ மார்க்கெட் இப்படி போனால் மட்டும்தான் we can go for the trend against trend. பட் அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக தான் போய் ஆகணும். ஸோ இந்த வீக்கு ஃபுல்லாகவே இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் மேஜராக பார்க்க போனால், ஸோ இந்த லோலேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அஸ் யூஷுவல் இந்த இடத்துல இப்போ மேஜராக நம்ம பார்த்துட்டோம்ல. ஸோ மேஜராக பார்த்ததுக்கப்புறம் ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ மேஜராக மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேஜராக இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால மேஜராக என்ன ஆகலாம், இந்த லெவலுக்கு வந்துட்டு ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பையிங் த செனரியோ அதுதான் இந்த இடத்துல உண்மை. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட்டோட மேஜர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மேலே போகும் அப்படிங்கிற நினைக்கும். இன்கேஸ் இந்த ஏரியாவை உடச்சிருச்சு, பிரேக் டவுன் பண்ணிருச்சு, அதாவது 1809 இந்த ரேஞ்ச், அதாவது 1800ங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க, 1800 மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் கிளியராக டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதாவது டவுன் எந்த ஏரியா வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியா வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இங்கே வந்து இருக்குங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா 1614 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது எப்போன்னா 1800 பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ 1810லேருந்து 1800 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு மேஜரான பையர்ஸ் உள்ள வராங்க, ஒரு டெய்லியில் ஒரு ஹேமர் கேண்டலோ இல்லை புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டலோ வந்துச்சு அப்படின்னா we can go for the buy in this area. அதர்வைஸ் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஏன் செல் ஆகும் அப்படிங்கிறத டினோட் பண்ணி இங்கே சொன்னோம் அப்படின்னா, இந்த இடத்துல இன்பேலன்சஸ் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போயிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல அடிச்சுன்னா அப்படியே மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ வி எக்ஸ்பெக்டிங் தட் மார்க்கெட் கோயிங் ஃபார் த அப்சைட். இது வந்து எப்போ மேலே போகும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எப்போ மேலே போகும் அப்படின்னா 1846 பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிரேக் டவுன் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நான் செல் எடுக்க வேண்டிய ஏரியாஸ் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1846ல ஒரு ப்ராபபிலிட்டி ஃபார் த செல்லர்ஸ், அதாவது செல்லர்ஸ் வந்தாங்கன்னா மட்டும் we can go for the sell. அதர்வைஸ் மார்க்கெட்டில் பிரேக் டவுன் நடக்குது, பைக்கான பிரேக் டவுன் நடக்குது அப்படின்னா you can waiting the retracement. ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் we can making the buy entry in this area. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் பை என்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்படி வருது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ மேலே போயிட்டு மார்க்கெட் 4 hour ஆர்டர் பிளாக்ஸ் இங்கே இருந்துச்சு. ஸோ அஸ் வி எக்ஸ்பெக்டட் அந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு, ஸோ ஆக்சுவலி இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அஸ் யூஷுவல் 1879 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 1959 ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கரண்டான சுச்சுவேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ நான் முக்கியமாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டு செல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் வந்து சொல்லுவேன்.
ஸோ வெயிட் பண்ணி ஒரு ப்ராப்பரான செல் செட்டப் கிடைச்சா மட்டும் செல் எடுங்க. அதர்வைஸ் மார்க்கெட்டை ரேஷ் பண்ணி ஓடி ஓடி போய் நான் பை எடுத்தாகணும் செல் எடுத்தாகணும் இப்பெல்லாம் பார்ப்பாங்க. இப்பெல்லாம் நான் எப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு பையிங் கேண்டல் வந்துச்சுன்னா உடனே போயிட்டு பையன்ட்டு எடுத்து அதில் போயிட்டு தேவையில்லாத லாசஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு நான் எங்கே செல் எடுக்கணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். அதே மாதிரி எங்கே பை எடுக்கணுங்கிறதுலேயும் நான் தெளிவாக இருக்கேன்ல. அப்போது அந்த ப்ராபபிலிட்டி செட்டப் கிடைச்சா மட்டும்தான் நான் செல் ஆர் பை பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு நான் எல்லா இடத்துலையும் செல்லு பண்ண போனேன், எல்லா இடத்துலையும் பை பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத லாசஸை புக் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக நான் இந்த சொல்லுவேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சம்பாதிக்கணும், அதாவது காசு சும்மா வச்சுக்க பிடிக்கல, நான் எடுத்துக்கிட்டே இருக்கணும், ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி நிறைய பேர் முன்னாடி போய் மாட்டிக்கிறாங்க. பட் நான் உங்களுக்கு கூட ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்தாச்சு இப்போ. பட் இந்த இடத்துல வந்தால் செல்லு, அதே மாதிரி அந்த இடத்துல வந்தால் பை, இன்கேஸ் ட்ரேட் என்ட்ரி கிடைக்கலன்னா சும்மா உட்காருங்க. ஸோ அதை தான் நான் வந்து எப்போவுமே வந்து சஜஷன் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் இதை தான் ஒபே பண்ணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நான் செல் எங்கே வந்தால் எடுப்பாங்க சொல்லிட்டேன். ஸோ செல் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துல 1864 ரேஞ்சு, அதாவது 1846 ஒரு செல் என்ட்ரி எடுப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் எனக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா 1846 லெவலில் பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம அப்படியே மேலே போயிடாது. ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தோன்னா பை போட்டு ஆக்சுவலி 1879 வரைக்கும் ஆக்சுவலி நான் ஒரு பாட்டே உங்களுக்கு வாங்கி காமிச்சினேன். ஸோ அஸ் வி எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வி கேன் கோ ஃபார் த பை இன் திஸ் ஏரியா. ஸோ இதுதான் வந்து நான் எப்போவுமே எதிர்பார்ப்பேன். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி செட்டப் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ப்ரோ, நான் வந்து இன்னுமே என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலி நான் 1:2 ரிவார்டாச்சும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கிளியர்டான ஒரு எக்ஸ்பென்சடு ட்ரைனிங் வேணுங்க. ஓப்பனாக சொல்ல போனால் ஸோ ஆக்சுவலி எப்படி இருப்போம் அப்படின்னா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாலே போதும், ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி இங்கேருந்து இது வரைக்குமே டார்கெட் போடுவோம். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணுறது, ரீட்ரேஸ்மெண்ட்டை பிரேக் பண்ணாவே மார்க்கெட் என்ன ஆகும்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறப்ப இங்கேருந்து ஒரு பை என்ட்ரியை போட்டு வி கேன் மேக்கிங் த என்ட்ரி ஃபார் த பை டேக்கிங் த ப்ராஃபிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இதே மாதிரி லேர்னிங் த ஸ்கில் உங்களுக்கும் வேணும், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய TRADEGENIUZ கும்பகோணம் பிரான்ச், சென்னை பிரான்ச் 2 பிரான்ச்சையும் கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை புக் பண்ணிக்கோங்க. ஸோ எனிவே அண்டில் தென் பை பை, டேக் கேர் ஆல்.